தமிழ் சிறகு அன்பர்கள் அனைவருக்கும் முதல்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையில் நாம் அந்த மகளிர் தின உரிமைகளை நினைவு கூறும் வகையாக போராடி பெற்ற உரிமைகளினுடைய நிலவரங்களை அறியும் முகமாக அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் முகமாக இன்றைய பெண்களின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை கொஞ்சம் அலசி ஆராய்வதற்காக வேண்டி இந்த மகளிர் தினத்திலே, மகளிர் நாளிலே, இந்த இணைய வழியிலே ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நடத்துவதற்காக நாம் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அருமையான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு தரப்படும் சுதந்திரம் இட்டு செல்வது ஆக்கப்பாதையிலா அழிவு பாதையிலா என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்திற்கு என்னை நடுவராக இருக்க வேண்டும் என்று விரும்பி என்னை நியமனம் செய்துள்ளதற்கு உங்கள் அனைவருக்கும் நான் முதல்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நான் நீதிபதியாக பணிபுரிந்த போதிலும் பட்டிமன்றத்தில் அதிகமாக நடுவராக இருந்து ஒன்றும் தீர்ப்புகளை வழங்கியது இல்லை. ஏனோ நமது சகோதரர் சிவராஜ் அவர்கள் நடுவர் என்றால் நீங்கள் தான், நடுவர் என்றால் நீங்கள் தான் என்று சொல்லி என்னையே நியமனம் செய்வதற்கு வழிவகை செய்து இருக்கின்றார். உங்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் என்னால் எந்த அளவுக்கு நிறைவு செய்ய முடியும் என்று உறுதியாக சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ற போதிலும் கூட என்னால் முடிந்த அளவிற்கு இதை சிறப்பு செய்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்வேன் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தினுடைய உள்ளே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு தரப்படும் சுதந்திரம் இட்டுச் செல்வது ஆக்கப்பாதையிலா அழிவு பாதையிலா என்று ஒரு தலைப்பை வைத்திருக்கின்ற போதே பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் ஏதோ தவறான வழியிலும் அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பது போல தோன்றுகிறதே என்று கருதுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் எனக்கு நான் பார்த்த வகையிலும் இந்த பெண்களுக்கு வந்துள்ள உரிமை என்பது அவர்களை பல்வேறு விதத்திலும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவ்வாறு இருக்கின்ற போது எப்படிடா அழிவு பாதைகளா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் என்றதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த வியப்பாக இருக்கிறது. ஆனாலும் இங்கு இரண்டு அணியிலே இந்த கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆக்கப்பாதை என்று சொல்வதற்கு 3 பேரும், அழிவு பாதை என்று சொல்வதற்கு 3 பேரும் இருக்கின்றீர்கள் என்கின்ற போது இது சம அளவிலே நின்று போராடக்கூடிய அளவிற்கு விடயங்கள் உள்ளது என்பதை கட்டியம் கூறுவதாக இருக்கிறது என்று நான் பார்க்கின்றேன். ஆக அழிவு பாதையில் எவ்வாறு செல்லக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை நான் அதிகம் வாங்க வேண்டியதாக இருக்கின்றேன். ஏனால் எனக்கு தெரிந்த விஷயங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. எதை நீங்கள் அழிவு பாதை என்று சொல்லப் போகிறீர்கள் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. சொல்ல போனால் அதை பற்றி நான் இன்னும் சிந்தித்து பார்க்கவில்லை. இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இப்போ இருக்கிறோமே, இதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் என்று இன்னும் நான் சிந்தித்து பார்க்கவில்லை என்பதால் அந்த கருத்து எனக்கு இன்னும் வரவில்லை. தனலட்சுமி அம்மா மற்றும் பிறரெல்லாம் இருக்கிறார்கள். அந்த அணியிலே தலைவராக பேசுவதற்கு இந்த நிர்வாகி தமிழ்ச்சேருடைய நிர்வாகி அவர்களும் இருக்கிறார்கள். அவர் சிறந்த பேச்சாளர் என்றும் நான் கேள்விப்பட்டுகின்றேன். ஆகவே ஏதோ அழிவு பாதை என்று நிறைய விஷயங்கள் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த கருத்துக்கள் நடுவருக்கு எதையும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரண்டு தரப்பில் என்ன சொல்கிறதோ அதை கேட்டுவிட்டு அதில் சொன்னதை வைத்து ஒரு முடிவு வர வேண்டியதுதான். அந்த வகையில் எனக்கென்று ஒரு கருத்து இல்லை. திறந்த மனதோடு இரண்டு தரப்புகளுடைய கருத்துக்களையும் நான் வாங்கி அது குறித்து ஒரு முடிவு சொல்ல இருக்கின்றேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த அணியிலே இப்போதைக்கு ஆக்கப்பாதை என்ற பணியிலே அணியிலே திரு சிறப்பு பேச்சாளர், அதாவது பேச்சு பயிற்சி நிபுணர், பேச்சுக்களை பயிற்சி வழங்கக்கூடிய ஆசான், துரோணா அகாடமியுடைய நிறுவனர் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை
பயிற்சியாளர், ஊக்குவிப்பு பேச்சாளர் என்று பல்வேறு பணிகளை ஆற்றி ஒரு மிக சிறந்த புகழை ஈட்டி இருக்கக்கூடிய திரு சிவராஜ் ஐயா அவர்கள் தலைமை அணித்தலைவராக பாதையிலே வருகின்றார். அவருக்கு துணையாக விமலாதேவி சக்தி அவரும் பன்முக சிந்தனையாளராக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார். அவரும் தமிழ் கிரக குழுவுடைய நிர்வாகியாக இருக்கின்றார். அதே போன்று இன்னொரு பன்முக கலைஞராக இருக்கக்கூடிய திருமதி ரோசாரியோ அவர்களும் இடைநிலை ஆசிரியராக இருக்கக்கூடியவர், தமிழ் கவிதாலயம் குழு தலைவராக இருக்கக்கூடியவர். அவரும் அந்த ஆக்கப்பாதைக்கு அணி சேர்க்க வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த அழிவு பாதை என்ற அணிக்கு அதே போன்று இந்த குழுவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திருமதி சரவணா சித்ரா தமிழ்முருகன் அவர்கள் ஆங்கில இலக்கிய முதுகலை ஆசிரியர், பன்முக சாதனையாளர், சிந்தனையாளர் இருக்காங்க, பன்முக சிந்தனையாளர் இருக்காங்க, பன்முக கலைஞர் இருக்கிறாங்க, பன்முக சாதனையாளராகவும் இருக்கின்றார். பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றார். ஆக அந்த வகையிலே அழிவு பாதையுடைய அணிக்கு ஒரு பெரிய நங்கூரம் போல வந்து இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அவர் இருக்கின்றார். அதன் அடுத்து அவருடைய அணிக்கு வலு சேர்த்துவதாக திரு மோகனகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார். திரு தனலட்சுமி அம்மா பட்டிமன்ற பேச்சாளர், பன்முக கலைஞர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆக ஒரு வலுவான அணி, ஒரு கயிறிழுக்கும் போட்டியில இரண்டு பக்கமும் சம அளவில் இருந்தால் எப்படி அந்த வெற்றி என்பது கைகூடாமல் நீண்ட நேரத்துக்கு நீடிக்குமோ அது போன்ற ஒரு நிலையிலே இந்த பட்டிமன்றம் இருக்க போகிறது என்பதை உணர முடிகிறது. அந்த வகையில இரண்டு பக்கமும் ஒரு வலுவான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆக உங்களை எல்லாம் வரவேற்று ஒரு அருமையான விஷயத்தை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திலே நான் ஆக்கப்பூர்வம் என்ற அணியினுடைய சிவராஜ் என்ன சொல்றீங்க, யார ஃபர்ஸ்ட் அழைக்கணும்? சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பூர்வத்தியா அழிவு பூர்வத்தியா? ஆக்கப்பூர்வத்தை முதல்ல கூப்பிடணும். பாசிட்டிவ். ஆக்கப்பாதையிலே பெண்களுக்கு வழங்கப்பட்டக்கூடிய சுதந்திரம் என்பது ஆக்கப்பாதைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது, இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்ற அணிக்கு தலைவியாக இருக்கக்கூடிய திரு மு சிவராஜ் அவர்கள் இப்போது அந்த அணிக்கு ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றார். வாருங்கள், அழைக்கின்றேன், வாருங்கள், வந்து உங்களுடைய உரையை தாருங்கள். எத்திக்கும் தேனமுதாய், தெவிட்டாத தெல்லமுதாய், எத்திக்கும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு வணக்கம் கூறி மிக அற்புதமானதொரு பட்டிமன்றத்தை நடுவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நீதிபதி விடிய குகன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சியினை தொடங்கி இருக்கின்ற ஐயா துளியரசன் செண்பராஜ் ஐயா அவர்களுக்கும், ஆக்கப்பூர்வமான அணி என்கின்ற தலைப்பிலே பேச வந்திருக்கின்ற கவிஞர் விமலாதேவி சக்தி அவர்களுக்கும், ஆசிரியை உஸ்தம்பட்டிலிருந்து இணைந்திருக்கின்ற ரொசாரியோ ராணி அவர்களுக்கும், தலைப்பை பற்றி இந்த நாளிலே நாம் பேச இருக்கிறோம். அந்த தலைப்பானது உலக மகளிர் தினத்தன்று மகளிருக்கு என்னவெல்லாம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ஆக்கப்பாதையில் இருக்கிறதா, அழிவு பாதையில் இருக்கிறதா என்ற ஒரு அற்புதமான தலைப்பு. நண்பர்களே, நாம் அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். பாரதி கண்ட கனவு பெண்களுக்கான சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் போற்றுவதாக அமைந்திருந்தது. அந்த பாரதி பாடினான் அல்லவா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நன்னறி, திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்றைக்கு பெண்கள் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து கல்வி கற்று மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண்களை இல்லத்திலே, வீட்டிலே, சமையல் அறையிலே ஒரு மூலையிலே இருக்க வைத்திருந்த நாட்கள் போய் எப்பொழுது பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டு அவர்கள் கல்வி கற்கலாம், அவர்கள் பணிக்கு செல்லலாம், அவர்கள் ஆற்றல் மிகுந்தவராக பல்வேறு தளங்களிலே உயர்ந்த பொறுப்புகளை அடையலாம் என்று சொல்கின்ற பொழுதுதான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலே பல பெண் தலைவர்கள் உருவாகி மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண
ஒரு மலைவாழ் மக்கள் பெண்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்களில் ஒருவர் தான் இன்றைக்கு பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவராக நம்ம எல்லாம் ஆட்சி புரிந்து வருகிறார்கள். ஆக அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் மாறி அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் காரணமாக இன்றைக்கு பெண்கள் பல உயர்ந்த பதவிகள் அடைந்திருக்கிறார்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களிலிருந்து எண்ணற்ற பல மருத்துவர் உருவாகியிருக்கிறார்கள். எண்ணற்ற பல கல்வி நிறுவனத்துடைய தாளாளர்களாக, கல்லூரியினுடைய முதல்வர்களாக, ஏன் தமிழகத்தின் மட்டுமல்ல இன்னும் பிற மாநிலங்களிலே பெண்கள் முதலமைச்சராக இருந்து மிகச்சிறந்த ஆளுமைகளாக திறம்பட செயலாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் தான். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் எதை நோக்கி எடுத்துச் செல்கிறது, எதை இட்டுச் செல்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நன்றாக சொல்ல வேண்டும். ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி, உலகத்திலே அமைதி நிலவ வேண்டுமானால், அன்பு நிலவ வேண்டுமானால், நல்லதொரு அறிவார்ந்த சமூகம் உருவாக வேண்டுமானால் அது பெண்களால் மட்டுமே முடியும் என்ற கருத்தினேதான் இன்றைக்கு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. நாம் எல்லாம் எதற்காக போராடினோம்? வெள்ளையரிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான காலகட்டமாக பல்வேறு முறைகளிலே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வெள்ளையரை எதிர்த்து போராடி அண்ணல் காந்தியடிகள் அற்புதமான சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள். ஆனாலும் கூட இந்த பெண்ணடிமை சமுதாயம் பெண்களை வீட்டிலே பூட்டி வைத்து அவர்களை சிறைப்படுத்தி அவருடைய ஆற்றலையும் திறமையையும் அவருடைய சிறகை விரித்து பறக்கின்ற அந்த தன்மையை அவர்கள் சிறகுகளை முறித்து வைத்த காரணத்தினாலே பெண்கள் ஒரு காலகட்டத்திலே வீட்டிலே முடங்கி கிடந்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் தான் இன்றைக்கு அவர்கள் கல்வியில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஏன் பல துறைகளிலே மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் மிகச்சிறந்த ஆளுமைகளாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கலாம், அண்மையிலே நம்முடைய நடுவர் அவர்கள் கூட விமானத்திலே பயணம் செய்கின்ற பொழுது ஒரு பெண் பைலட் அந்த விமானத்தை இயக்கி வந்ததாக அன்றைக்கு பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் பெண்களால் விமானம் ஓட்ட முடியும். அப்படிப்பட்ட பெண்களைத்தான் இந்த சமுதாயம் ஒரு சுதந்திரத்தை மறுத்து அவர்களை வீட்டிலே முடக்கி இருந்தது. ஆக பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் அவருடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த உயரங்களை அடைவதற்கு மட்டுமல்ல, அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்கும் நல்ல அறிஞர்களாக உருவாக்குவதற்கும் பெண்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் அடிப்படையானது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் சொல்ல போனால் பாரதி சொல்லுகிறான், அதாவது பெண்களாக பிறப்பது என்பதே தவம் புரிந்தல் வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட தவம் புரிந்துதான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று சொல்கின்ற நிலையால் தான் பெண்களாய்த்தான் கங்கை, யமுனை, காவேரி என்ற நதிகளுடைய பெயர்கள் கூட பெண்களுடைய பெயர்கள். சீக்கிரம் முடிங்க. அந்த பெண்களுடைய நதிகளுக்கு தடைகளை போட்டு வைத்தால் அந்த தடை, அந்த அணைகளையே உடைக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பெண்மை மிகச்சிறந்த உயரத்தை அடையக்கூடிய திறமையையும் அறிவார்ந்த சமூகத்தையும் தன்னகத்தை கொண்ட பெண்மைதான் போற்ற தகுந்தது. ஆக நான் வலியுறுத்தி சொல்கின்ற கருத்து, பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரமானது ஆக்கப்பூர்வமானது. அப்படி ஆக்கப்பூர்வமான வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு பெண்கள் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆண்களுக்கு பெண் இளைப்பிள்ளை கான்று கும்மியடி என்று சொன்ன வரிகளை குப்ப நடுவர் அவர்கள் நிச்சயம் ஆக்கப்பூர்வம் என்ற தீர்ப்பை தருவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி ஐயா, ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை முன்னக்கூடிய அறிவுறுத்தி விடுங்கள். 2 நிமிடம் மட்டும். இரண்டாவது, எல்லா கருத்துக்களையும் சொல்லி விடலாமா? இல்ல, எல்லா கருத்தையும் அவசியம் இல்ல, நாளை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. இன்னைக்கு நான் முடிவு சொல்ல மாட்டேன், நடுவர் முடிவு சொல்ல மாட்டாரு. நீங்க பேசி முடிக்கிறதோட சரி. இப்ப அனைவரும் 2 ல இருந்து 3 நிமிடத்துக்குள்ள முடிச்சுக்கங்க. 2 நிமிஷம் பேசும்போது உங்களுக்கு மணி அடிச்சிடுறேன். சரி, கேக்குதா? ஏங்க இப்ப 7:34 ஆயிருச்சு. ஆமா, அடுத்த தடவை எப்போ நிறுத்தப்படும் அது வரைக்கும். அதனால சரி, அதிக நேரம் பேசிட்டு இருக்கோன்னா ஒவ்வொருத்தரும் பேசுங்க. ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடத்துக்குள்ள பேசிடுங்க. மீதி ஒரு 5 பேர் இருக்கிறீங்க இல்லையா, 5 பேரும் ஆளு 13-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சரி, ரைட்டு.
அடுத்ததாக வந்து அழிவு பாதையை என்ற திரு சிவராஜ் ஐயா நல்ல சிறப்பாக ஆக்கப்பூர்வமான அணிக்கு சிறப்பாக பேசியிருக்கிறார். நிறைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எல்லாம் சொல்லி எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளார்கள் என்பதை சொல்லி இருக்கின்றார். அடுத்தபடியாக அழிவு பாதையே என்ற கணிக்கு திரு சித்ரா தமிழன் அவர்கள் வந்து பேச வருமாறு அழைக்கின்றேன். வாருங்களம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய வீடியோ வரல. ஐயா வணக்கம் ஐயா, கேட்கிறதா? கேக்குது, பேசுங்க பேசுங்க. கேக்குதுங்கம்மா, பேசுங்க. எனைகின்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நனமேடும் கிடைக்கும் என்றால் செத்தொழிக்கும் நாள் எனக்கு திருநாளாகும். இது ஆன்றோர் வாக்கு. இது போலதான் எனக்கும் நிச்சயமாக தெரியும். பெண்களை கொடுத்திருக்கும் சுதந்திரம் இட்டு செல்வது ஆக்க பாதையில் தான் அதிகமாக என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த தலைப்பை, அழிவு பாதை என்ற தலைப்பை யாரும் விரும்பி எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே இதை ஒரு பரிசோதனை முயற்சிக்காகவே நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இதை யாரிடம் நான் கொடுத்தாலுமே இது பொருந்தாத தலைப்பை என்றுதான் யோசிப்பார்கள். இருந்தாலும் நான் இதை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், என்னிடமும் சில வலுவான சில மொழிகள் உள்ளன. அதை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பை நானே விரும்பி தேர்ந்தெடுத்தேன். அழிவு பாதை என்பது நமக்கே தெரியும். எங்கேயுமே ஒரு நன்மை இருந்தால் கண்டிப்பாக ஒரு தீமை இருக்கும். அப்படியானால் இத்தனை நன்மைகள் அழிவு ஆக்கப்பாதையில் இருக்கும் பொழுது எத்தனை அழிவு பாதை பிரச்சனைகள் இருக்கும். நாம் அதையும் தான் யோசித்து பார்க்க வேண்டும். அதை நாளை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த காலத்தில் பெண் மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை காரணமாக பெண்களின் மரணம் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. இப்பொழுது அது நன்றாகவே குறைந்து உள்ளது. இதுவுமே காலத்தின் பரிணாமம் தான். ஆனால் அப்பொழுது நடந்த அந்த மரணங்கள், மண்ணெண்ணெய் மரணங்கள் எத்தனை எத்தனை நாம் கணக்கில் எடுக்கவே முடியாது. அப்படியானால் அந்த மரணங்கள் நிகழ்ந்ததற்கு முதல் காரணம் யார்? அதுவும் ஒரு பெண்ணால் தானே. அப்படியானால் பெண்ணிற்கு அழிவு பாதை பெண்ணே வெத்திடுகிறாள் என்பது எனது கருத்து. மீண்டும் சொல்ல போனால் பெண்கள் எந்த வழியிலெல்லாமோ ஆக்கப்பாதை முன்னேறி செல்கிறார்களோ அந்த வழியெல்லாம் அதிகபட்ச தொந்தரவுகள் கொடுப்பதும் அதே பெண்களால் தான். ஒரு பெண் முன்னேறுகிறார் என்றால் அதை தடுப்பதற்கு இரு பெண்கள் பின்னால் வருவார்கள். இது நாம் தெரிந்த விஷயமே, அறிந்த விஷயமே. எத்தனையோ பிரச்சனைகளை, பெண்களை பற்றிய அழிவு பாதை பிரச்சனைகளை நாம் நிறைய படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டும் இருக்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், அழிவு பாதை என்ற தலைப்பில் நமக்கு நிறைய தகவல் இருக்கின்றது. அழிவு பாதை எனும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆக்கப்பாதை, ஒரு கதையை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது 3 பூச்சிகள் ஒரு சிறு எப்படி சொல்வது, ஒரு சிறு பெட்டியில் இருந்திருக்கின்றன. அந்த பெட்டியில் இருந்த அந்த 3 பூச்சிகளில் ஒன்று முயற்சி செய்து எப்படியாவது வெளியேறி விட வேண்டும் எவ்வளவோ முயன்று மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அடுத்த பூச்சி அதை காலை இழுத்து விட்டு உள்ளேயே செல்கிறது. மறுபடியும் அது முயற்சி செய்து மேலே ஏறும்போது 3வது பூச்சியும் அதே வேலையை செய்கிறது. அப்பொழுதுதான் அந்த பூச்சிக்கு கடும் கோபம் வந்ததாம். நீயும் முன்னேற மாட்டாய், என்னையும் முன்னேற விட மாட்டாய் என்று. அப்போது 4வது பூச்சி வந்து கேட்டதாம், ஆமாம், நீ இவ்வளவு முயற்சி செய்து எப்படியாவது வெளியேறி விட வேண்டும் என்று நினைக்கிறாயே, அதையே முயன்று இந்த மற்ற பூச்சிகளும் இந்த பாணியிலேயே வெளியேற வேண்டியதுதானே, ஏன் அவர்கள் முன்னே தடுக்கிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் வெகு சோம்பேறிகள். தானே மேலேற மாட்டார்கள், மேலேறுபவர்களையும் விட மாட்டார்கள். நான் இந்த வீட்டு மருமகள். என் காலை பிடித்து இழுப்பது எனது மாமியார், இன்னொரு காலை பிடித்து இழுப்பது என்னுடைய நாத்தனம். இப்படி பெண்களுக்கு பெண்களை எதிரியாக இருக்கும் கதைகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மேலும் சில தகவல்களை நாளைய தளத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. நான் சொல்ல வந்ததை கேட்டுக்கொண்டு இருந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகள். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. நல்லது. அழிவுப்பாதை என்று சொல்வதற்கு உரிய சில நல்ல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். பெண்கள் வந்து
முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாருங்கள், எத்தனை மண்ணெண்ணெய் மரணம் வருகிறது, பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இன்று எங்கு பார்த்தாலும் பெண் குழந்தைகள் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுவது என்பது நாளுக்கு ஒரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட போக்குகள் எல்லாம் இருப்பது பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்ததால் தானா என்ற கேள்வியை முன்வைத்து ஆக்கப்போ பாதையே என்ற அணியின் அடுத்த பேச்சாளரை அழைக்கின்றேன். திரு விமலா தேவி சக்தி அவர்களை வாருங்கள் என்று அழைக்கின்றேன். வாங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா மேனாள் நீதிபதி விஜயகுகன் ஐயா அவர்களுக்கும், துளியரசன் ஐயா அவர்களுக்கும், சிவராஜ் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நாளைக்கு வரவேற்புரை நாளைக்கு வைத்துக் கொள்கிறேன் ஐயா. இன்னைக்கு குறைவாக மணிய துணிகள் இருக்கிறதுனால நான் சுருக்கமா என்னுடைய கருத்தை கூறுறேங்க ஐயா. சரி. அதாவது இப்பன்ட்டு இல்ல, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே பெண்களுக்கான ஒரு சுதந்திரம் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, பெண் குழந்தைய பிறக்கிறதுக்கே ஒரு சுதந்திரம் இல்லாம பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் மாறிட்டு வந்து அதுக்கப்புறம் பெண் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து அதுக்கு தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுல இருந்து, உலக அறிவு தெரிஞ்சுக்கிறதுல இருந்து ஒவ்வொருத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தடை இதே இருந்துருக்குதுங்க ஐயா. இதுல வந்து என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே பெண்கள் சுதந்திரம்னு பிறந்ததுல இருந்து வந்து அவங்க சுதந்திரத்தை வந்து தடை பண்ணிட்டே வந்தாக்கா எந்த இடத்துலதான் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்க நிலையா வச்சுக்கிறதுன்றது நான் என்னுடைய ஒரு கேள்விங்க ஐயா. இதுல என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசுறது வந்து ஆண்களா இருந்தாக்கா பரவாயில்ல, எதிரணியில வந்து 2 பெண்கள் வந்து பெண்களுக்கே சுதந்திரம் வேணான்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அதாவது விஞ்ஞானம் வளராத அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து பெண் புலவர்கள்லாம் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சாங்க. அப்படி இருக்கும் போது இப்ப விஞ்ஞானம் நல்லா வளர்ந்து இந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வ ஆளுமைகள்லாம் நம்மளுக்கு பெண்கள் வந்து உருவாகுவாங்க. அவங்கள நம்ம வந்து தடை பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளேயே நீங்க வெறும் நவீன சாதனத்தை, அலைபேசியையும் கணினியையும் இன்னும் சின்ன சின்ன பொருட்களை வந்து பெண்களோட ஒப்பிட்டு அதனால வந்து மாறிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி அவங்க பெரிய வளர்ச்சி நீங்க வந்து தடை பண்றதா எனக்கு வந்து தோணுதுங்க. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவுல வந்து பெண்கள் வந்து நிறைய வந்து முன்னேற்ற பதில சென்றுட்டு இருக்காங்க ஐயா. இதுல வந்து இந்த காலகட்டத்துல வந்து பெண்ணுக்கான சுதந்திரம் வந்து கொடுக்கூடாதுன்றது வந்து அது ரொம்ப தப்பான ஒரு கருத்தா எனக்கு தோணுது. நிறைய பெண்கள் இருக்காங்க ஐயா, கல்பனா சாவ்லா, இதுல வந்து திருநங்கைகள் காவல் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா பிரித்திகா, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளாரே நிறைய பெண்கள் வந்து சாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து பெண்களுக்கு சுதந்திரம் வேணாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிரிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது இவங்க வந்து உண்மையிலே கல்வி அறிவு பெற்றவங்களா? கல்வி அறிவு பெற்றவங்க ஒரு நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம். கேக்குதா? மணி அடிக்குது. என்னாச்சு? அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடிட்டு வந்து 200 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் சுதந்திரத்துக்காக மட்டுமே போராடக்கூடியதா வந்து பெண்களுடைய வாழ்க்கை இருந்துட்டு இருக்குதுன்னா அப்ப அதுக்கு என்னதான் முடிவுன்றத வந்து எதிரணி வந்து வந்து முடிவு சொல்லணுங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இப்போ பிறந்ததுல இருந்து பேர் வைக்கிறதுல இருந்து கல்யாணம் வரைக்குமே அவங்க வந்து அவளுடைய முடிவுக்கு வந்து யாருமே விட்டு கொடுக்கறது இல்லை. எல்லாமே சமூகம் சார்ந்தேதான் எல்லாம் வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துலயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா தோத்துதான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்க வேண்டிய சுதந்திரத்தை அவங்களுக்கே வந்து நேர்மையான முறையில வந்து விட்டு கொடுக்காம நீங்க கட்டுப்பாட்டை வந்து கட்டி வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயன்றது எனக்கு புரியலைங்கய்யா. சரிங்க, விரிவம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு விரிவா பேசிக்கலாம். விமலா சக்தி அவர்கள் எதிரணியில அழிவு பாதைங்கிற அணியில பெண்களே வந்து பேச வந்திருக்காங்களே அப்படின்னு அங்கலாய்க்கிறாங்க. பெண்கள் அழிவு பாதை, பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டான்னு சொல்லி
பேசுவதற்கு 2 பெண்களே 3 பெண்களா 2 பெண்களே வந்திருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. அழிவுப்பாதை என்று எடுத்துக்கொண்டதற்கு நிச்சயமானது அழிவுப்பாதை என்று ஒரு தலைப்பை ஒரு ஒரு விவாத பொருளை எடுத்துக்கொண்டதற்கு மீட்டிங் 10 நிமிஷத்துல முடிய போகுது. அதுக்குள்ள பேசணும். சரி, ஓகே. அதனால வந்து மத்தவங்க பேசுறதுக்கு அனுமதிச்சிடுறேன். திரு ஆக்கப்பாதை அழிவுப்பாதை என்ற அணியில அடுத்த பேச்சாளர் யாரு? மோகனமா? மோகனகிருஷ்ணன். மோகனகிருஷ்ணன் அவர்களை வரும்படி அழைக்கின்றேன். வாங்க மோகனகிருஷ்ணன், நீங்க தான் அழிவுப்பாதையில உள்ள ஆண்மகன். அதனால நீங்க தான் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொல்றதுக்கான தகுதியான நபர். வாங்க. அவையோடு உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இந்த மன்றத்தில் இங்கே அனைவருமே மூத்தவர்கள். நான் ஒருவன் தான் இளைய, வயது 23. இவன் முதல்லயே சொன்னாங்க ஆக்கப்பாதையை தான் தெரியுது, ஆக்கப்பாதையை தான் தெரியுது. உண்மைதான், நிறைய பெண்கள் நல்ல விஷயத்துக்கு எடுத்து பண்றாங்க, நான் என்னைக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது அழிவுப்பாதையில எடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமா சொல்றேங்க, நான் நீதிமன்றத்துல வேலை செய்யறேங்க. குடும்ப நல நீதிமன்ற வழக்குகள் வரும்போது அவங்களே சொல்றாங்க, என்னை எடுத்து பாத்துக்கிறது இல்ல, எனக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் தர்றது இல்ல, என்ன வந்து இது பண்றாங்க, என்ன வந்து மட்டம் தட்டுறாங்க. உண்மையை சொல்ல போனா இப்பெல்லாம் யாருமே யாரும் மட்டமே தட்டது இல்லைங்க. அந்த பெண்கள் தான் எல்லாருமே மற்றவங்களை மட்டம் தட்டி மனைவி பண்ணா பரவாயில்ல, மனைவியோட அம்மாவும் சேர்ந்து பண்றாங்க. அதனாலே மருமகள் கொடுமை அனுபவிக்கிறாங்க. அது எங்களுக்கு தனி சட்டம் வேணும், அதை நான் இங்கே கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாம நிறைய பேர் சொல்றாங்க பெண்களுக்கு சுதந்திரம். ஒரு உண்மையா சொல்ல, பெண்களுக்கு ரகசியம் பேசுறீங்களா? இப்ப சத்தமா பேசுங்க, ரகசியமா பேசுற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க மருத்துவமனையில இருக்கிறேன். சரி, நான் இங்க மருத்துவமனையில இருக்கிறேன். ஏதோ தடியா பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரியா நினைச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டீங்களோ? சரி, ரைட் பேசுங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க, இது மருத்துவமனையில பேசிட்டு இருக்கிறேன். சரி, பரவாயில்ல. மத்தவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பாக்குறீங்க. நல்லது, நல்ல விஷயம். சொல்லுங்க. ஆக பெண்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய வாசல்ல நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து சுதந்திரம் கொடுத்தனுடைய விளைவுன்னு சொல்ல வரீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதுவும் இல்லாமீங்க, இப்ப நிறைய பேர் வந்து இப்ப அவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் சலுகைகள் வந்துருச்சு. இப்ப இங்க வந்து எல்லாமே நீங்க எல்லாத்தையும் நீங்க தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அதுவும் இல்லாமீங்க, அவங்களுக்கு கொடுத்த சொந்தத்தை நிறைய தப்பாவே பயன்படுத்துறாங்க. ரொம்ப இன்னொரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சத்தீஸ்கர்ல ஒரு 2 ராணுவ வீரர்கள் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பொய்யா ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேருக்கு வாழ்க்கையை போயிடுச்சு. இப்ப வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. சுதந்திரத்தை நல்ல விதத்துக்கு பயன்படுத்த பெண்களும் இருக்கிறாங்க, அது கெட்ட விஷயமா மாத்திர பெண்களும் இருக்கிறாங்க. அந்த நல்லவங்களை பத்தி நான் அந்த விஷயத்துக்கு நான் அங்க வரல. கெட்டதா பயன்படுத்துறவங்க தான் என்னோட இதே கோவமே கத்தனையும். 1/2 நிமிஷம் தான் இருக்கு. சரிங்க, முடிச்சிடுறேங்க. அதுவும் இல்லாம இப்ப ஒரு காலத்துல எல்லாருமே பெண்கள்னா ரொம்ப இதா இருந்தது. பெண்களுக்கு கொடுமை நடந்துச்சுங்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா அந்த காலத்துல பெண்கள் ரொம்ப மதிச்சாங்க, இந்த காலத்துலயும் மதிக்கிறாங்க. ஆனா பெண்கள் வந்து எங்களுக்கு சுதந்திரம் அதிகமா கிடைச்சிருச்சு, இனி நாங்க வச்சுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ள இறங்கி எல்லாரையும் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா நானே சில நேரங்கள பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய இடங்கள் எனக்கு ஒரு சில இடங்கள பிரச்சனைகளும் வந்துச்சு. சரி, டைம் முடிஞ்சிருச்சு. சரிங்க, நல்லது. பேச வாய்ப்பளித்த நல்லது, நன்றி. மீண்டும் வந்து இந்த 40 நிமிடம் முடிகிறதுக்கு இன்னும் 5 மணி 44 நொடிகளே இருக்கிறது. 5 நிமிடம் 44 மணி, 38 ஆயிடுச்சு.
ஆக இன்னும் குறுகிய நேரமே இருக்கறனால அது 2 பேரும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஆளுக்கு 2 நிமிடம் மட்டும் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆக்கப்பாதையே என்ற அணியினுடைய பேச்சாளர் ரோசாரியாவா? அம்மா நீங்க வாங்கம்மா. அம்மா சார் ஐயா அவங்க இல்லைங்க ஐயா, நான் தனலட்சுமி அம்மாவை பேச சொல்லுங்க. அவங்க இல்லைங்க ஐயா, இணைப்புல இல்ல. சரி சரி சரி, தனலட்சுமி வாங்கம்மா. நீங்க அழிவு பாதைங்கிற அன்னைக்கு பேசுங்க, ஒரு 2 நிமிடத்துல பேசி முடியுங்க. தனலட்சுமிமா நீங்கள தான் கூப்பிடுறோம், வாங்க. அவங்களுக்கு கேட்கவே இல்லையா, பேசாம இருக்காங்க. அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க. ஐயா தலைப்பு என்ன அதுன்னு கொஞ்சம் சற்று தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா? யார் பேசுறீங்கன்னு தெரியலையே. என்னுடைய பெயர் மு தனலட்சுமி ஐயா. தனலட்சுமியா ஐயா? தனலட்சுமி தான் பேசுகிறேன் ஐயா. தனலட்சுமி இருக்காங்க ஐயா. 2 இணைப்புல இருக்கிறாங்க ஐயா. திரையில இருக்கிறவங்க ஒருத்தர் பேசாம இருக்கிறாங்க, பேசுறவங்கள காணோம். ஐயா ஐயா நான் பேசுறது கேக்குதாங்கய்யா? பேசுறது அம்மா கேக்குதுமா, நீங்க பேசுங்க. 2 செல்போன் யூஸ் பண்றீங்களா? இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, ஒண்ணுதாங்கய்யா. தலைப்பு மட்டும் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கய்யா, மறந்துருச்சு. தலைப்பு வந்துமா, பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரம் அவர்களை இட்டு செல்வது ஆக்கப்பாதைக்கா அழிவு பாதைக்காங்கிறது தலைப்புமா. நீங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் என்னங்கய்யா? ஒரே குழப்பமா இருக்குது. ரெண்டு தனலட்சுமி ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. அம்மா யாரும் பேசாதீங்க, நான் ஒரு நிமிஷம். இதுல 2 தனலட்சுமி, ஒண்ணு மூ தனலட்சுமி, ஒண்ணு தனலட்சுமி 1960 இருக்கு. இதுல பேச்சாளரா வந்திருக்க கூடியவங்க யாரு? ஐயா ஐயா தனலட்சுமி அன்மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆகாம இருக்கு, அதனால நீங்க பேசுறத கேட்க மாட்டேங்குது. ஐயா நான் விளக்கம் சொல்றேன் ஐயா. ஐயா நான் பி தனலட்சுமி தான் பேசுறேன். இருங்க, யாரு விளக்கம் சொல்றது? யாரு? ஐயா நானு. ஐயானா விமலாதேவிங்க. விமலாவா? விமலா தேவி அம்மா பேசுறேன். விமலா சொல்லுங்கம்மா. 2 தனலட்சுமி இருக்காங்க, யார் பேச்சாளர்? ஆமாங்க. கால சித்திரம்மா குரல் பதிவு போட்டது இன்னொரு தனலட்சுமிக்கு தப்பா போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க ஐயா. ஆனா பதிவு இது பட்டிமன்றத்துல இருக்கிறது தனலட்சுமி 1960. ஓ அப்படியா, சரி. தனலட்சுமி தவறுதலா காலையில குரல் பதிவு தவற அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. சரி, இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? இல்ல இன்னைக்கு காலையில தான் தப்பா போட்டுட்டாங்க அவங்க. அது அவங்க திருப்பி போன் பண்ணி அவங்களுக்கு சொல்லல. தனலட்சுமி அம்மா, தனலட்சுமி அம்மா வேறு பேச்சாளர் வேறு ஒருத்தர் உங்களுக்கு தவறுதலா அனுப்பிட்டாங்களா? நீங்க பங்கு பெறுங்க, கலந்துக்குங்க. பேசுவதற்கான வாய்ப்பு ஒரு நிமிடம் ஐயா, ஒரே ஒரு நிமிடத்திலே பேசி முடித்துறேன். ஒரே நிமிடம். பட்டிமன்ற குழுவில் உள்ள அனைவருக்கும், ஐயா அவர்களுக்கும், அனைத்து மகளிர் அவர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஐயா அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மகளிருக்கு ஆக்கப்பாதையா அழிவு பாதையான்றதுன்ற மாதிரி. உலகத்துல முதல் தோன்றிய ஏவாள் பெண் முதல் கொண்டு ஒரு பெண் இனம் இல்லாவிடில் இந்த உலகமே இல்லை ஐயா. பெண்களே நாட்டில் கண்கள் என்று அக்காலத்திலிருந்து புலவர்கள் முதல் சங்க கால தமிழச்சிகள் வரைக்கும் நம்ம வீரகண்ட பெண்மணிகள் சாஸ்திரம் மட்டுமல்லாம. நீங்க தனலட்சுமிமா பேசுங்க, ஒரு நிமிஷம் தான் எனக்கு ரிமைனிங் இருக்கு. நீங்க அந்த என்ன தனலட்சுமி 1960, நீங்க ஒரு நிமிஷத்துல பேசுங்க, உங்க குரலை பதிவு பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். வேணா முடிவு போறேன். சரிங்க சார். பட்டிமன்ற நடுவர் திரு விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு தரப்படும் சுதந்திரம் ஆக்கப்பாதையிலா அழிவு பாதையிலா? என்னதான் ஆக்கப்பாதையின் வழிகள் 1000 இருந்தாலும்
அதில் நன்மை இருந்தாலும் அழியும் பாதையின் வழிகள் தானே அதிக வழிகளை தருகிறது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் படிக்கலாம், வேலைக்கு செல்லலாம் என்றான பிறகு நமக்கு சுதந்திரம் இருக்குது என்ற பெயரில் பெரியவர்களை மதிப்பதில்லை, தாய் தந்தையரை மதிப்பதும் இல்லை, சொல் பேச்சு கேட்பதும் இல்லை. சகோதரன் கேட்டாலும் உனக்கென்ன, நான் உன் விஷயத்தில் தலையிடுகிறேனா, நீ மட்டும் ஏன் என்னை கேட்கிறாய் என்று போன்ற புதிர் எதிர்கேள்வி